ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏலியனத்தோட லாஸ்ட் எபிசோட். எல்லா எபிசோடும் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் முழு கதையும் உங்களுக்கு புரியும். சரி, கதைக்குள்ள போலாமா? போன எபிசோட எண்டிங்ல ஹெர்மிட் நிப்ஸ கொன்னதும் வெண்டி செம்மையா டென்ஷன் ஆகி அவனை பார்த்து கத்துவா. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பீச்ல கரை ஒதுங்கின சயின்டிஸ்டோட பாடியை காட்டுறாங்க. அதே சமயம் செத்து போன சயின்டிஸ்டோட பொண்டாட்டி இங்க அந்த பசங்களோட கல்லறைக்கு பூ வைக்க வரும்போது பின்னாடியே பெரிய ஏலியன் வந்து நிக்குது. அதை பார்த்து இவ பயந்து நடுங்கி போக, அப்ப யாரோ அந்த ஏலியனை சுட அது அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுது. யாருடான்னு பார்த்தா ப்ராடஜி கம்பெனியோட செக்யூரிட்டி டீம் தான். அதே நேரம் பெரிய ஏலியன் பிரெமிசஸ்குள்ள இருக்கிற நிறைய செக்யூரிட்டி ஆளுங்களை கொன்னு குமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கேப்ல யுட்டானி ப்ராடஜி கம்பெனியோட கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸை பிளாக் பண்ணிடுறதுனால இவங்களால வெளி உலகத்தை கம்யூனிகேட் பண்ணவே முடியல. இங்க இருக்கிற எல்லா சின்ஸையும் ஒரு ஜெயில போட்டு இவங்க லாக் பண்ணி வச்சிடறாங்க. நிறைய பேர் ஏலியன்ஸை கொன்னதுனால செக்யூரிட்டி ஆளுங்களும் இப்ப கம்மியாகிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் மேரோவையும் ஜெயில போட்டு லாக் பண்ணிடுறாங்க. சரி, அவனோட ரோபோட்டிக் கையை வச்சு அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான்னு அவனோட ரோபோட்டிக் கைக்கு ஸ்பெஷலா ஒரு லாக் போட்டு வச்சிடறாங்க. அப்ப வெண்டி மத்த சின்ஸ் கிட்ட நாம சாதாரண மனுஷங்க கிடையாது, நம்மளோட பவர் நம்மளுக்கு ஆக்சுவலி தெரியல, இவங்க யாரு நம்மள கண்ட்ரோல் பண்றதுன்னு பேசி அவங்க கிட்ட நடக்கிற விஷயங்களை சொல்லி எல்லாரோட மனசையும் மாத்துறான். அதே நேரம் வெண்டி அவ பவரை யூஸ் பண்ணி அவங்கள மானிட்டர் பண்ற கேமராஸ் ஆஃப் பண்ணிட்டு ஏலியனுக்கு சிக்னல் கொடுக்கறான். இதை பாக்குற கெவிலியர் கிறிஸ் கிட்ட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்கும்போது பாதிலேயே கம்யூனிகேஷன் சிக்னல் கட் ஆகுது. இதை பண்றதும் வெண்டி தான். அப்ப சடனா ஹெர்மிட்டும் மேராவும் இருக்கிற ரூமை வெண்டி ஓபன் பண்ணி விட மேரோ வெளியே வந்து இருக்கிற செக்யூரிட்டி அடிச்சு போட்டு அவங்க கிட்ட இருக்கிற சாவியை வச்சு அவனோட கையில போட்டு அந்த லாக்கை ஓபன் பண்ணிடலாம். இவனுக்கும் கிறிஷுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த பழி தீக்க இப்ப லேப்ல இருக்க கிறிஷ சாகடிக்க மேரோ லேபுக்கு போறான். கிறிஷுக்கு தெரியாம பின்பக்கமா போய் அட்டாக் பண்ண மேரோ வர இதை புரிஞ்சுக்கிற கிறிஷ் மேரோவை பார்த்து கண்ணை வச்சு சுட அங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல மேரோ கிறிஷ கீழே தள்ளி விட்டு சுட வர அப்ப கிறிஷ் மேரோவோட காலை தள்ளி விட்டு கழுத்தை புடிச்சு நெரிக்க இது எல்லாத்தையும் வெண்டி கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி மானிட்டர்ல பார்த்துட்டு இருக்கான். அப்ப வழக்கம் போல இந்த சின்ஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு கெவிலியர் அங்க வர இங்க எல்லாரும் காண்டுல பேசுறானுங்க. இங்க பாருங்க கண்ணுங்களா, நீங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு இவன் ரொம்ப ஆட்டிடியூடா பேச வெண்டி ஒரு சொடக்கு போடுறா. அந்த ஜெயிலோட டோர் ஓபன் ஆகுது. இதை பார்த்து கெவிலியர் அப்படியே வாயடிச்சு போறான். ஆனா பயம் தெரியாத மாதிரி பேச்ச போட்டுக்கிட்டே மழுப்ப பார்க்க அங்க இருக்கிற பசங்க நம்மள எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு உயிராவே இவன் பார்க்கலன்னு புரிஞ்சுக்கிட்டு கூட வந்த செக்யூரிட்டியை நிப்ஸ் அடிச்சே கொள்றான். அதை பாக்குற கெவிலியர் அரண்டு போக, போ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இங்க இருந்து ஓடி போன வெண்டி சொல்ல கெவிலியர் தலதெறிக்க ஓடுறான். அப்ப வெண்டி ஒரு சின்ஸ்க்கும் வேலை கொடுத்து அனுப்ப எல்லாரும் இப்ப ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்றாங்க. அதன்படி லேடி சயின்டிஸ்ட பாத்துக்கொண்டு நிப்ஸையும் ஸ்மீ அப்புறம் ஸ்லைட்லிய போய் கிறிஷையும் மேராவையும் பாத்துக்கன்னு அனுப்புறான். கேர்லிய மீதி இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்க எல்லாரையும் பாத்துக்கொண்டு சொல்லிட்டு இவ கெவிலியரை தேடி போறான். இங்க வெண்டியை தேடிட்டு வர ஹெர்மிட்ட மீட் பண்ண வர அசிஸ்டன்ட் மொட்டை உங்களை கெவிலியர் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு அந்த ஆடு இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அதே சமயம் ஸ்லைட்லியும் ஸ்மீயும் லேப்ல இருக்கிற கிறிஷையும் மேராவையும் லாக் பண்ணிடுறாங்க. கோவத்துல ஸ்லைட்லி மேரோவை கண்டெய்னரை வச்சு அடிக்க இன்னொரு பக்கம் லேடி சயின்டிஸ்ட நிப்ஸ் லாக் பண்ணிடலாம். கட் பண்ணா இங்க கண்டெய்னருக்குள்ள இருக்க வேண்டிய ஆடு இப்ப இல்ல, ஆனா டோர் ஓபன் ஆகிருக்கு. ஆக்சுவலா அந்த ஆடுக்குள்ள இருக்கிற ஏலியனுக்கு ஒரு மனுஷ உடம்பு வேணும்னு கெவிலியர் சொல்லிருப்பாங்கல்ல, அதுக்காக தான் ஹெர்மிட்டை இங்க பலியாடா ஆட்டுக்கிட்டே கூட்டிட்டு வந்திருக்கான். ஹெர்மிட்டை உத்து பாக்குற ஆடோட தலை ஆட ஆரம்பிக்குது. அதோட கண்ணுல இருந்த ஆக்டோபஸ் ஏலியன் இப்ப பொழந்துகிட்டு வெளியே வர அந்த ஆடோட உடம்பு கீழே விழுது. ஆக்டோபஸ் ஏலியன் இவனை பார்த்துட்டு இவன் கிட்ட வர அது கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஹெர்மிட் அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ண பாக்குறான். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிறான். அந்த ஆக்டோபஸ் ஏலியனும் கண்டெய்னரோட லாக்கை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு டோருக்கு இன்னொரு பக்கமா அது வருது. எங்கடா போகுதுன்னு இவன் பார்த்தா அந்த ஆட்டுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டோர் இருக்கும். அது வழியா இது உள்ள வர பாக்குது. இதை பார்த்து உஷாராக ஹெர்மிட் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அப்ப அதோட டென்டக்கல்ஸை வச்சு உண்டிவில் அடிக்கிற மாதிரி இழுத்து ஜம்ப் பண்ணி அவன் மூஞ்சில லேண்ட் ஆக பார்க்க, ஆனா அவன் கையை வச்சு தடுத்துடுறான். அப்ப கரெக்டா அந்த டைம் பார்த்து வெண்டி அங்க வர அவ ஏலியனை எப்படியோ கஷ்டப்பட்டு தள்ளி விட்டு அவங்க அண்ணனை காப்பாத்திடுறான். சரின்னு அந்த ஏலியனை அடிச்சு கொல்லலான்னு வரும்போது பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் மொட்டை ஹெர்மிட்டை தள்ளி விட அவன் கீழே விழுந்து மயக்கமாக்கிடுறான். இப்ப வெண்டி அவன் பார்க்கும்போது வெண்டி அவனை ஈஸியா அட்டாக் பண்ணிடுவான்னு பார்த்தா அந்த மொட்டை வெண்டியை தூக்கி போட்டு பந்தாடுறான். எப்படா இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு பார்த்தா ஆக்சுவலா இந்த மொட்டை ஒரு ரோபோட், அதாவது ஹைபிரிட், நம்ம கிறிஷ் மாதிரி. ஆனா இவ்வளவு நாள் மனுஷ மாதிரியே இருந்தால. அதே சமயம் அப்ப மயக்கத்துல இருக்கிற ஹெர்மிட் மேல ஏலியன் ஏற பார்க்க அதை வெண்டி ஃபுட்பால் மாதிரி ஒரு உதவிட அந்த ஏலியன் பறந்து போய் விழுது. வெண்டி அவ பவரை யூஸ் பண்ணி மொட்டையை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அந்த மொட்டை ஒரு ரோபோட்டுக்குனால அவனால அசையவே முடியல. இதா சமயம்னு அந்த ஏலியனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது. சரின்னு அவன் அண்ணனை எழுப்பி அங்க இருந்து வெண்டி கூட்டிட்டு போகும்போது ஃப்ரீஸா இருக்கிற மொட்டை மேல கைய வச்சு தள்ள அவன் பொம்மை மாதிரி கீழே விழுறான். கட் பண்ண கெவிலியர் எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு அங்க இருந்து போகும்போது அப்ப இவ இருக்கிற இடத்துக்கு மேலதான் அந்த பெரிய ஏலியன் வந்து நிக்குது. மேல இருந்து ஜம்ப் பண்ணி அவன் முன்னாடி வந்து நிக்க பார்த்தா அப்ப வெண்டி ஹெர்மிட்டும் அங்க வராங்க. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத கெவிலியர் அப்படியே பயத்துல ஷாக் ஆகி வரைஞ்சு போய் நிக்கிறான். பின்னாடி ப்ராடஜி
ப்ராடஜி கம்பெனியோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண பார்க்க அப்ப கரெக்டா வெண்டி சிக்னல் கொடுக்க அந்த ஏலியன் கெவிலியரை விட்டுட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்களை நாசம் பண்ணுது. இங்க ஹெர்மிட் கிட்ட என்ன தூக்கி விடுன்னு கெவிலியர் சிரிச்சுக்கிட்டே கேட்க அவன் ஒரு குத்து விட கெவிலியர் அப்படியே மயங்கி விழுந்துறான். இன்னொரு பக்கம் லேப்ல யாராச்சும் இருக்காங்கன்னு ப்ராடஜி டீமோட செக்யூரிட்டி டீம் தேடிக்கிட்டே வர அதுல இருக்கிற ஹெர்மிட்டோட ஃப்ரெண்ட ஒரு ஏலியன் நசுக்கியே கொள்ளுது. மீதி இருக்கிற ஆளுங்களை கர்லி லாக் பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் அங்க இருந்து தப்பிச்சு வந்த ஆக்டோபஸ் ஏலியன் பீச்சில் செத்து போன சயின்டிஸ்டோட கண்ணில் நோண்டிட்டு உள்ள போய் செட்டில் ஆக இப்ப அந்த சயின்டிஸ்டோட உடம்பு ஏந்திரிச்சு உட்காருது. ஆக்சுவலா யுட்டானி கம்பெனியை சேர்ந்த மேரோ உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆகி என்ன ஆச்சுன்னு தெரியாதனால யுட்டானி அவளோட மிலிட்டரி போர்ஸை இவங்க இருக்கிற ஐலாண்டுக்கு அனுப்ப இங்க வெண்டியும் அவ டீமும் முக்கியமான ஆளுங்களை அதாவது கெவிலியர், லேடி சயின்டிஸ்ட், மொட்டை, கிறிஷ், மேரோன்னு எல்லாரையும் ஒரு ஜெயில போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஸ்லைட்லி ஆக்டோபஸ் ஏலியன் அப்புறம் பிளான்ட் ஏலியன் ரெண்டும் எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த சின்ஸுக்கு காவலா செக்யூரிட்டி ஆளுங்க இருந்தாங்கல்ல, இப்ப இங்க ஜெயில இருக்கிறவங்களுக்கு காவலா வெண்டி பெரிய ஏலியனையும் கூடவே குட்டி ஏலியனையும் செக்யூரிட்டியா பிக்ஸ் பண்றோம். அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு ஸ்மீ கேட்க இந்த இடத்தையே டோட்டல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த வெண்டி நாம இனிமே ஆட்சி செய்ய போறோம்னு சொல்ல இந்த இடத்துல இந்த சீசன் முடியுது. ஆக்சுவலா இந்த சீரீஸ் இப்ப வரைக்கும் எஃப்எக்ஸ் சேனல்ல கிட்டத்தட்ட 9.2 மில்லியன் வியூஸ் குளோபலி போகிருக்குன்னு அபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஏலியன் எர்த்தோட செகண்ட் சீசன் டெவலப்மெண்ட்ல இருக்கிறதாவும் விரைவில் அதை பத்தின அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்றதாவும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஏலியன்ஸ் பேஸ் பண்ணி இது வரைக்கும் மொத்தம் 7 படமும் ஒரு வெப் சீரிஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஏலியன் பிரான்சைஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா? ஏலியன்ஸ் சம்பந்தப்பட்ட மூவிஸை நம்ம சேனல்ல மேற்கொண்டு ரிலீஸ் பண்ணலாமான்னு கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஃபுல் சீசனோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா 1 by 1 எல்லா எபிசோட்ஸையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Gautam.